அம்மாச்சி உனக்கு பணியாரம் எந்த கல்லுல சுடும்? மண் சட்டி இல்லையா? மண் சட்டியில இரும்பு சட்டி தான் வச்சிருந்தேன். எங்க அம்மாட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்க அம்மாச்சி கூட இரும்பு சட்டி தான் வச்சிருந்திருக்காங்க, மண் சட்டியில செஞ்ச பணியாரக்கல் இல்ல. எனக்கு 30 வயசு ஆக போது, நான் இது வரைக்கும் மண்ணில் செஞ்ச பணியாரக்கல் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கூட எக்ஸைட் ஆகலைன்னா எப்படி? இந்த பார்சல் எனக்கு திருநெல்வேலியில இருந்து பாட் லுக்ஸ் அவங்க அனுப்புனது. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு அன்பாக்சிங் வீடியோவா இருக்க போது நீங்களும் என் கூட சேர்ந்து அன்பாக்சிங் பண்ண போறீங்க. இவங்களுடைய உறுதிமொழியே உங்ககிட்ட எங்களுடைய பொருள் உடையாம வரும், ஒருவேளை உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய பணமோ இல்ல புதுசா வேற ஒரு பொருளோ உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறது தான். அவங்களால முடிஞ்ச எல்லா வகையிலுமே நம்மளுடைய பாரம்பரியத்தோட டச் இன்ஃபியூஸ் பண்ணி அவங்க எனக்கு இந்த பார்சல் அனுப்பியிருந்தாங்க. பாருங்க, ஃபுல்லா வைக்கோல் வச்சு கவர் பண்ணி, அது கூடவே அவங்க கைப்படையா எழுதின ஒரு கடிதம், அதுக்கு பின்னாடி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகள் அண்ட் வேண்டுகோள்கள் இருந்தது. அந்த வேண்டுகோள்ல ஒண்ணு, இந்த வைக்கோலை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாம உங்களுடைய செடிகளுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு. அது கூடவே பீர்க்கங்காய் மற்றும் பீட்ரூட் விதைகளும் பரிசா அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ ப்ராடக்ட் பத்தி சொல்லி ஆகணும். அவங்க அனுப்பின ப்ராடக்ட் ரெண்டுமே நல்ல கனமா இருந்தது. இதை பழக்கப்படுத்துற முறையும் எனக்கு அவங்க டீட்டெயிலா அனுப்பியிருந்தாங்க. ஆனா பணியாரக்கல்லை பழக்கப்படுத்தி கொடுங்கன்னு எங்க அத்தை கையில ஒப்படைச்சிட்டேன். டபுள் ஃபயரிங் ப்ராசஸ்ல இருந்து வந்ததுனால இந்த பிளாக் பாட்டை நம்ம பழக்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. டேரக்டா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடலாம். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இவங்க பேஜ் கொலா பண்றேன், டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி பாட் லுக்ஸ். இதுல நீங்க எழுதியிருக்கீங்க, இது வந்து ஒரு திருநெல்வேலி கைவினைஞருடைய ஒரு நாள் உழைப்பு அப்படின்னு. அந்த உழைப்பை எனக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் ஒரு கருவியா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.